அனைவருக்கும் வணக்கம். மதுரையிலிருந்து பாரதி. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மீண்டும் தித்தரிங். நம்ம தித்தரிங் சம்மந்தப்பட்டு நம்ம ஏற்கனவே 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். சோனியோட இமேஜிங் எட்ஜ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர்ல எப்படி சோனியோட மிரர்லெஸ் கேமராவையோ அல்லது டிஎஸ்எல்ஆரையோ எப்படி இணைச்சு படம் எடுக்கலாம், எப்படி கேமராவை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி போட்டிருக்கோம். இந்த தம்ப்நெயிலை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். நான் இந்த தித்தரிங்கை பற்றி வீடியோ போட்ட உடனே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து நாங்கள் வந்து மல்டி பிராண்ட் யூஸ் பண்ணுறோம், சோனியும் யூஸ் பண்ணுறோம், அதர் பிராண்டும் யூஸ் பண்ணுறோம், எங்களுக்கு சோனி வந்து பிரச்சனை கிடையாது, நாங்கள் வந்து இமேஜிங் எட்ஜில் கனெக்ட் பண்ணிடுறோம், அதர் பிராண்டை கனெக்ட் பண்ணும்போது எங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. அதன் அடிப்படையில் ஒரு காமன் பிராண்ட், ஒரு காமன் சாஃப்ட்வேர் வந்து மல்டி பிராண்ட் கேமராவை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் பற்றி பார்க்க போகிறோம். அது தித்தரிங் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தித்தரிங் வந்து 2 வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து வைஃபை தித்தரிங், வயர்லெஸ்ஸாக வைஃபை மூலமாக தித்தர் பண்ணுறது, அதே சமயத்தில் கேமராவை கண்ட்ரோல் பண்ணுறது. இன்னொன்று வந்து வயர்டு தித்தரிங், ஒரு யூஎஸ்பி கேபிள் மூலமாக, சப்ளைடு யூஎஸ்பி கேபிள் மூலமாக தித்தர் பண்ணுறது. 2 விஷயமா பார்க்கலாம். நீங்கள் வச்சுருக்க கேமராவில் எந்தெந்த கேமராலெல்லாம் வைஃபை ப்ரொவிஷன் இருக்குதோ அதை வயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். எந்தெந்த கேமராலாம் வைஃபை ப்ரொவிஷன் இல்லையோ அதை வந்து வயர்டாக கனெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த மொத்த வீடியோவை 2 பகுதியாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து வயர்லெஸ்ஸாக எப்படி ஒரு சாஃப்ட்வேரில், காமன் சாஃப்ட்வேரில் கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் அநேகமான ஃபோட்டோகிராஃபர்ஸ் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக வயர்டாக எப்படி தித்தர் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ என்னோட சேனலை இது முதல் முறையாக பார்க்குறீங்களா இருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்க வைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம டேரெக்டாக எப்படி தித்தர் பண்ணுறதுங்கிறத பார்க்க போயிடுவோம். நம்ம இந்த தித்தரிங்காக நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து QDSLR சாஃப்ட்வேரு. என்னோட டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல சோனி கேமராவை கனெக்ட் பண்ணி பார்த்துருவோம். சோனி கேமரா கனெக்ட் பண்ணுறதுக்கு சோனியில் வைஃபை எனேபிள் பண்ணிவிட்டு நம்ம வைஃபையில் போய் பார்த்தோம்னா அந்த 6500 கேமரா காட்டுது. இதான் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை எனேபிள் பண்ணிவிட்டு கனெக்ட் கொடுங்க. இப்போ சோனி கேமரா வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. 6500 கேமரா வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு தேவையான அந்த QDSLR அப்படிங்கிற சாஃப்ட்வேரை எனேபிள் பண்ணுவோம். இந்த சாஃப்ட்வேர் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் மேலே 3 பிராண்டுமே இருக்குது, மேஜர் பிராண்ட் இருக்குது. இப்போ நம்ம வந்து சோனி கேமரா கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ சோனியில் வச்சு டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ கேமரா டைரெக்டாக கனெக்ட் ஆகி லைவ் வியூவே வந்துடுச்சு. ஸோ இதில் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து லைவ் வியூ, இது வந்து கிளிக் பட்டனு, இது வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ணிக்கிறதுக்காக உள்ளது, இது செல்ஃப் டைமருக்காக உள்ளது. இந்த கீழே எல்வின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லைவ் வியூ கட் ஆகி கேமராவோட லைவ் வியூ போயிடும். ஸோ அந்த வைஃபையே கட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ ஃபஸ்ட் நம்ம ஒரு பிக்சர் எடுத்து பார்த்துருவோம். ஏஎஃப் பண்ணிவிட்டு ஒரு பிக்சர் எடுத்து பார்ப்போம். ஸோ பிக்சர் இப்போ டவுன்லோட் ஆகி வந்துருச்சு. இன்னொரு பிக்சர் எடுத்துருவோம் நம்ம. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக பிக்சர் எடுத்துரும். இப்போ எடுத்த பிக்சர் வந்துருச்சு. இப்போ இதோட ஹிஸ்டாகிராம் இங்கே காட்டுது. ஸோ இது வந்து பிளேபேக் மோடு. இந்த மோடில் இந்த லெஃப்ட் கார்னர் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளே இது வந்து எக்ஸிட் டேட்டா பார்க்குறதுனா இதை கிளிக் பண்ணால் எக்ஸிட் டேட்டா தெரியும். இதை கிளிக் பண்ணால் ஹிஸ்டோகிராம் தெரியும். இது வந்து லாக் பண்ணிக்கலாம். இந்த 3 ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பிக்சர் பார்க்க தான் சில இது மூவ் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் பிக்சரை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ அதை எக்ஸிட் டேட்டா க்ளோஸ் பண்ணிடுவோம். நம்ம ஹிஸ்டோகிராமே க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த படத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் செட்டிங் இருக்குது. இந்த செட்டிங் எதுக்குன்னா இப்போ நம்ம எங்கே என்ன கனெக்ட் ஆகிருக்குன்னு காட்டுறதுக்காக உள்ள மோடு தான் அந்த மோடு. இப்போ நம்ம சோனி கேமரா கனெக்ட் ஆகிருக்குன்னு காட்டுது. ஸோ இதை கிளியர் கொடுத்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகிரும். கிளியர் கொடுத்துடாதீங்க. நம்பர் 1. நம்பர் 2, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த என்டையர் கேமராவோட ஃபுல் செட்டிங்குமே இதுக்குள்ளே இருக்கும். நீங்கள் என்னென்ன வேணுமோ அந்த செட்டிங்கை நீங்கள் மாற்றிக்கலாம். இதில் போய் என்ன செய்யலாம், உங்களோட அப்பர்ச்சரையோ ஷட்டர் ஸ்பீடையோ அப்பர்ச்சரையோ அல்லது காம்பன்சேஷனையோ அல்லது உங்கள் ஐஎஸ்ஓ உங்களுக்கு என்னென்ன கேமராவில் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதை பிறகு நீங்கள் இதில் போய் நீங்கள் கேமராவில் மாற்றிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். இது 3வது இருக்கு இல்லையா, இது வந்து அந்த ப்ளேபேக் மோடு தான். நீங்கள் என்ன ஒவ்வொரு படமாக இப்படி ரவுண்டாக ப்ளே பண்ணி பார்க்கணும்னா ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்காக உள்ளது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து ப்ளேபேக் மோடில் படம் காட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம படம் எடுக்கும்போது இந்த படம் தம்ப்நெயிலாக தான் உள்ளுக்குள்ள வரும், கம்ப்யூட்டருக்கு வரும். நம்ம ஃபுல் ஃபைனில் வராது. ஸோ ஒரு டவுன்லோட் பண்ணுறது நிச்சயம் என்ன, அந்த படத்தை எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு படம் மட்டும் டவுன்லோட் ஆயிரும். அல்லது தம்ப்நெயிலாக தான் இருக்கும். நமக்கு சன்செட்டுக்காக உள்ளது. சன்செட் எடுக்கும்போது மல்டி ஆட்டோ பிராக்கெட்டிங் ஆல்ரெடி வேரியஸ் எக்ஸ்போஷர்ஸ் எடுக்கிறதுக்காக உள்ள செட்டிங்கு. இதுக்கடுத்து இது வந்து இன்டர்வாலமீட்டரும் செல்ஃப் டைமரும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்டர்வாலமீட்டரோ இல்லை டைம்லெஸ் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறதுன்னு இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு இதில் போய் மெனு செட் பண்ணிட்டு இன்டர்வல் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி அல்லது டைம்லெஸ் ஃபோட்டோகிராஃபி நீங்கள் பண்ணிக்கலாம்.
இது வந்து ஆட்டோ பிராக்கெட்டிங். இதில் வந்து என்ன சொல்லலாம், நீ எவ்வளோ பிக்சர்ஸ் எடுக்கணும், எப்படி எடுக்கணும்னு ஹெச்டிஆர் போடுறாச்சுன்னா இல்லை ஆட்டோ பிராக்கெட்டிங் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஹெச்டிஆர் மோடு போய் ஹெச்டிஆர் பண்ணிக்கலாம். அதுக்கு அவ்வளோ இருந்தது. இதுக்கு அடுத்து இந்த இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்கை ஸ்டாக்கிங், ஸ்டார் ஸ்டாக்கிங் சொல்லுவாங்க. அந்த ஸ்டார் ஸ்டாக்கிங்காக உள்ள மெத்தட் இந்த மெத்தடு. அந்த ரூல் 600 ஸ்டார் ஸ்டாக்கிங்காக உள்ள ஒரு பர்டிகுலர் ரூல் அந்த ரூலு. ஸோ இது வந்து டெப்த் ஆஃப் ஃபீல்டு ப்ரீவியூ கடைசியில் பார்ப்போம். அது கீழே இருக்கிற ரூல் 600 ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஸ்டார் ஸ்டாக்கிங்காக உள்ளது இருந்தது. இந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டு ப்ரீவியூவில் போனீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனுங்க நமக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்சி சென்சார் கனெக்ட் ஆகிருக்கா இல்லை ஃபுல் ஃப்ரேம் கனெக்ட் ஆகான்னு பார்க்குறீங்கன்னு இதில் போய் ஏபிஎஸ்சி வேணுமா ஃபுல் ஃப்ரேம் வேணுமா நீங்கள் இதில் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 35mm ஃபுல் ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ 36mm by 24mm நம்ம சென்சாரோட சைட்ஸு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன அப்பர்ச்சர் வைக்க போகிறோம்னு கேட்குது. நான் இப்போ 11 அப்பர்ச்சர் வைக்கிறேன் இதில். ஸோ ஃபோக்கல் லென்த் எவ்வளோன்னு கேட்குது. நான் ரஃபாக வந்து ஒரு 50mm ஸ்டாண்டர்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுறதா வச்சுக்கோங்க. 50mm எவ்வளோ தூரத்தில் படம் எடுக்கணும்னா நம்ம 15 ஃபீட்டில் இங்கே F15 போடுறது இல்லையா, இதில் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ 15 ஃபீட்டில் படம் இருக்கிறோம். ஸோ 15 ஃபீட் அப்படின்னு எனேபிள் பண்ணிங்கன்னா கீழே கேல்குலேஷன் காமிச்சிடும். எவ்வளோ டெப்த் ஆஃப் ஃபீல்டு இருக்குது, நீங்கள் எங்கனக்குள்ளே ஃபோக்கஸ் வைக்கணும், எங்கே வச்சா எங்கே வரைக்கும் ஃபோக்கஸ் வருங்கிறத அந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டு கால்குலேட்டர் இந்த இடத்துல காமிச்சிடும். ஸோ இந்த மாதிரி என்ன சொல்லலாம், நீங்கள் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே எந்தெந்த ஏரியா ஷார்ப்பாக வரணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம் தேவையான அப்பர்ச்சரோ எம்எம்ஓ டிஸ்டன்ஸு கூட்டி குறைச்சி நீங்கள் இந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டை கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுக்கு அவ்வளோ இருந்தது. கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து ஷட்டர் ஸ்பீடு. இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஷட்டர் ஸ்பீடு நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கடுத்தது அப்பர்ச்சரு. இதை கிளிக் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு தேவையான நீங்கள் அப்பர்ச்சரை மாற்றிக்கலாம். இது வந்து எக்ஸ்போஷர் காம்பன்சேஷனு ப்ளஸ் மைனஸ் பண்ணால் நீங்கள் சொல்லலாம் எக்ஸ்போஷரை காம்பன்சேட் பண்ணிக்கலாம். இது வந்து இவி எக்ஸ்போஷர் வந்து 0 இருக்கா இல்லை ப்ளஸில் இருக்கா மைனஸ் இருக்கான்னு காட்டுறதுக்காக உள்ளது. இது வந்து ஃபுல் ஸ்க்ரீனு, இது வந்து லைவ் வியூ. ஸோ இவ்வளோ ப்ரொவிஷன் கொண்டது தான் அந்த சாஃப்ட்வேர். இப்போ நம்ம சோனி கேமராவை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து இன்னொரு பிராண்டு கேமராவை கனெக்ட் பண்ணி பார்த்துருவோம். இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ நான் அடுத்த கேமரா கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த கேமரா நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் கேமராவில் வைஃபை எனேபிள் பண்ணதுக்கப்புறம் லேப்டாப் வாங்க, அதாவது பிசிக்கு வாங்க. வந்து அதில் பார்த்தீங்கன்னா என்ன செய்யுது, உங்களோட கேமரா நேம் வந்து எனேபிள் ஆகிருக்கு. இதை கிளிக் பண்ணி என்ன செய்ய கனெக்ட் கொடுங்க. இப்போ உங்கள் கேமரா வந்து கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுது. உங்கள் கேமராவோட வைஃபையும் என்னோட பிசியும் கனெக்ட் ஆகுது. இப்போ கனெக்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய நமக்கு தேவையான அந்த QDSLR சாஃப்ட்வேர் ஆன் பண்ணிக்குவோம். அதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இப்போ வந்து 3 பிராண்ட் இருக்குது. எந்த பிராண்ட் கேமரா கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்ன செய்யுது, கனெக்டட் டு ஸோ கேமரான்னு கான்செப்ட். இப்போ லைவ் வியூ டேட்டா உள்ள லைவ் வியூ வந்துச்சு. ஸோ அந்த லைவ் வந்த பிறகு என்னது, நம்ம ஏற்கனவே சோனிக்கு சொன்ன மாதிரி தான் இது வந்து லைவ் வியூ ஆன் ஆஃப், இது வந்து கிளிக்கு, இது வந்து AF, இது வந்து ஆஃப், இது வந்து செல்ஃப் டைமரு. இந்த எல்வியை கிளிக் பண்ணிங்கன்னா செய்யும் கேமராட லைவ் வியூ போகிறோம், இது டிஸ்கனெக்ட் ஆகிரும். ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம், மற்ற யூஸ் பண்ணலாம். இப்போ தான் இருக்குது AF கிளிக் பண்ணுவோம். AF ஆகுது இந்த கேமரா. இப்போ நான் டேரெக்டாக கிளிக் பண்ணுறேன். இப்போ ஒரு பிக்சர் எடுத்துகிட்டு பிக்சர் வந்து டவுன்லோட் ஆகுது. அந்த பிக்சர் இப்போ ப்ளேபேக் வந்துச்சு. ஸோ இது கொஞ்சம் ஓவராக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம என்ன செய்யலாம், அதனால் எக்ஸ்போஷர் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ்போஷர் கட் பண்ணுறது என்ன செய்யலாம்னா, கீழே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஷட்டர் ஸ்பீடு, அப்பர்ச்சரு, ISO இருக்குது. நான் என்ன செய்கிறேன், இப்போதைக்கு ஷட்டர் ஸ்பீடை மட்டும் 1/30 இதை 1/16 மாற்றுறேன். 1/16 மாற்றிருக்கிறேன். மாற்றிட்டு திரும்பி ஒரு தடவை AF பண்ணிவிட்டு ஒரு தடவை கிளிக் பண்ணிடுவோம் நம்ம. ஸோ இது இமேஜ் நல்லா இருக்கான்னு பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எக்ஸ்போஷர் வந்தப்பறம் இந்த கார்னர் இருக்கு இல்லையா, அந்த கார்னரில் இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்ன செய்யும், இது வந்து பிக்சரோட என்ன எத்தனை பிக்சர் இருக்குதுன்னு காட்டுறது. இது வந்து எக்ஸிட் டேட்டா. உங்களுக்கு எக்ஸிட் டேட்டா வேணும்னு செய்யும், இதை கிளிக் பண்ணால் எக்ஸிட் டேட்டா காட்டும். இதை கிளிக் பண்ணி என்ன செய்யும், பிக்சர் ரொட்டேட் ஆகிருக்கா ஆகலையான்னு காமிக்கும். அதுக்காக உள்ளது. இது லாக் பண்ணிக்கிறதுக்காக உள்ளது. இது வந்து ஜேபெக்கா ராவா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக உள்ளது. ஸோ இந்த இன்டெக் க்ளோஸ் பண்ணிங்கன்னா என்ன செய்யும், இந்த படம் ப்ளேபேக் க்ளோஸ் ஆகிரும், லைவ் வந்துடுறப்ப லைவ் வந்துருச்சு. இதில் வேறு என்ன இங்கே அட்ஜஸ்ட் பண்ணலான்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இது என்னது, இது ஃபஸ்ட்டு கண்ட்ரோலு, என்ன கேமரா கனெக்ட் ஆகிருக்குன்னு உள்ள கண்ட்ரோல் விஷயம். அதுக்கடுத்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா மொத்த கேமராட கண்ட்ரோல் ஃபுல்லாகவே உள்ள வந்துச்சு. ஸோ நீங்கள் மாட்டிருக்க கேமராவில் என்னென்ன கண்ட்ரோல் இருக்கோ அவ்வளோ கண்ட்ரோலுமே இதில் இருக்குது, எதுவுமே மாறல. அதுக்கடுத்து இது வந்து இந்த இன்ட்ரோவாலா மீட்டர் செக்ஷனுக்காக உள்ளது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது வந்து ப்ளேபேக்காக உள்ளது, பிக்சர் ப்ளேபேக்காக உள்ளது. அதாவது ஏற்கனவே எடுத்த படத்தை டவுன்லோட் பண்ணுறதா இருந்தால் இதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து தம்ப்நெயிலாக தான் உங்களுக்கு காட்டும், படம் வந்து தம்ப்நெயிலாக காட்டும், ஃபுல் ரெசல்யூஷனில் வந்திருக்காது. ஃபுல் ரெசல்யூஷனில் வேணும்னு இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டவுன்லோடை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற படம் வந்து டவுன்லோட் ஆகிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த ஸ்டார் ஸ்டாக்கிங் சன்செட்டுக்காக உள்ளது. இது வந்து இன்டர்வாலா மீட்டர் ப்ளஸ் செல்ஃப் டைமருக்காக உள்ளது. இது வந்து ஆட்டோ பிராக்கெட்டிங்காக உள்ளது. இது வந்து இந்த ஸ்கை ஸ்டாக்கிங் ஸ்டார் ஸ்டாக்கிங் சொல்லுவாங்களா, அந்த ஸ்டார் ஸ்டாக்கிங்காக உள்ளது இருந்தது.
இது வந்து விர்ச்சுவல் ஹரைசன். உங்கள் கேமரா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்காக உள்ள விர்ச்சுவல் ஹரைசன் பொசிஷனுக்காக உள்ளது இது. இது வந்து டெப்த் ஆஃப் ஃபீல்டு ப்ரீவியூ. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, டெப்த் ஆஃப் ஃபீல்டு ப்ரீவியூ. இதில் நீங்கள் செட் பண்ணிக்கணும் என்ன லென்ஸ் போட்டிருக்கீங்க, எவ்வளோ ஃபுல் ஃப்ரேம் கேமராவா இல்லை கிராப் சென்சாரா அப்படிங்கிறத ஃபில் பண்ணிவிட்டு என்ன அபர்ச்சரு எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத ஃபில் பண்ணிங்கன்னா அது என்ன செய்யும், உங்கள் டெப்த் ஆஃப் ஃபீல்டை கால்குலேட் பண்ணி சொல்லிடும். இந்த ரூல் செக்ஷன் வந்து ஸ்டார் ஸ்டாக்கிங்காக உள்ளது, அது இப்போ நமக்கு பார்க்க வேண்டாம். இதில் கீழே பார்த்தீங்கன்னா இருக்குது அப்பர்ச்சர் இருக்குது, ஷட்டர் ஸ்பீட் இருக்குது, அப்பர்ச்சர் இருக்குது, ஐஎஸ்ஓ இருக்குது, காம்பன்சேஷன் இருக்குது, இதில் கெல்வின் இருக்குது. இது வந்து இவி மீட்ரு ஜீரோவில் இருக்கா என்னன்னு மீட்ரு காட்டுது. இந்த பக்கம் எவ்வளோ பிக்சர்ஸ் எடுக்கலாம்னு காட்டுது. இது வந்து உங்களோட பேட்டரி லெவலில் இது வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வேணுமா வேணாமாங்கிறது உள்ளது. ஸோ இவ்வளோ விஷயங்களும் கொண்டது தான் இந்த சாஃப்ட்வேரு. ஸோ ஒரே சாஃப்ட்வேரில் நம்ம முதல்ல சோனியை கனெக்ட் பண்ணோம், இப்போது இன்னொரு பிராண்டை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதையும் க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்கடுத்து இன்னொரு பிராண்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்த கேமரா கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ கேமராவில் வைஃபை எனேபிள் பண்ணதுக்கப்புறம் வைஃபை போங்க. இல்லை பார்த்தீங்கன்னா அடுத்த பிராண்ட் வந்து இந்த கேமரா எனேபிள் காட்டுது. இதை கிளிக் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த கேமரா பொறுத்தோம்னா பாஸ்வேர்டு இருக்குது. சில கேமராவில் பாஸ்வேர்டு இருக்கும், சில கேமராவில் பாஸ்வேர்டு இருக்காது. பாஸ்வேர்டு இருக்கிற கேமராவில் பாஸ்வேர்டு அடிச்சிருங்க. பாஸ்வேர்டு இல்லாத கேமராவுக்கு பிரச்சனை கிடையாது. பாஸ்வேர்டு நம்ம டைப் பண்ணுவோம். ஸோ பாஸ்வேர்டு டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா செய்யும், அது கேமரா கனெக்ட் ஆகிடும். ஸோ கேமரா கனெக்ட் ஆச்சாலும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கனெக்ட்னு காட்டுது, கேமரா கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம், சாஃப்ட்வேர் ஆன் பண்ணுவோம். இப்போ ஒரு கிளிக் பண்ணுவோம். நமக்கு லாஸ்ட் டைமில் பார்த்த மாதிரி அதே மாதிரி இமேஜ் வந்துருச்சு. இன்னொரு படம் கிளிக் பண்ணுவோம் நம்ம. இப்போ செகண்ட் இமேஜ் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ 2 இமேஜ் நமக்கு இப்போ பார்த்துக்கணும், கிளிக் பண்ணி பார்த்துட்டோம். அது வேண்டிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்குவோம். நம்ம ஷட்டர் ஸ்பீடோ அப்பர்ச்சரோ ஐஎஸ்ஓ லாஸ்ட்டில் பார்த்தோம்லையா, அதே மாதிரி என்ன செய்யலாம், இந்த சாஃப்ட்வேரில் உள்ள எல்லாமே எப்படி நம்ம சோனி கேமரா ஒர்க் பண்ணிச்சோ அதே மாதிரி நீங்கள் எல்லா மெனுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தது வந்து ஒயர்லெஸ்ஸாக எப்படி கனெக்ட் பண்ணி பார்க்குறது, படம் எடுக்கிறதுன்னு பார்த்துருக்குறோம். ஸோ ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணுறதுக்கு முதல்ல உங்கள் கேமராவில் இருக்க வைஃபை எனேபிள் பண்ணணும். அப்புறம் உங்கள் கேமராவையும் உங்கள் பிசியும் கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் ஆன் பண்ணிவிட்டு எந்த பிராண்டை நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த பிராண்டை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆகி லைவ் வியூ வந்துடும். இதில் வந்து ஒருவேளை லைவ் வியூ வராமல் இருந்துச்சுன்னா உங்கள் கேமரா வந்து கொஞ்சம் ஓல்டு மாடலாக இருக்கலாம். இப்போ இருக்க ரீசன்ட் மாடல்ஸ் கேமரா எல்லாமே லைவ் வியூ வந்துடுது. லைவ் வியூ வராட்டி இது ஓல்டு மாடல்னு அர்த்தம். இது வந்து சாஃப்ட்வேர் வந்து அப்டேட்டட் சாஃப்ட்வேர் வேணும், உங்கள் கேமராவும் அப்டேட்டடாக இருக்கணும். ஸோ ஏதாவது கனெக்ஷன் எரர் வந்துச்சுன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி உங்கள்கிட்ட இருந்த கேமரா வந்து அப்டேட் ஆகாமல் இருக்கணும், அல்லது சாஃப்ட்வேர் வந்து லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் உள்ள சாஃப்ட்வேர் வந்து லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து வயர்டு தித்தரிங். ஸோ இந்த வயர்டு தித்தரிங் நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து லைட் ரூம். எல்லா ஃபோட்டோகிராஃபர் யூஸ் பண்ணக்கூடிய லைட் ரூமு. இதில் எப்படி தித்தர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது தித்தர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிக்க வேண்டிய வந்து உங்களுடைய கேமராவையும் உங்களோட பிசியவும் யூஎஸ்பி கேபிள் மூலம் கனெக்ட் பண்ணியிருக்கணும். அப்படி கனெக்ட் பண்ணும்போது இந்த யூஎஸ்பி கேபிள் வந்து சப்ளைடு யூஎஸ்பி கேபிளாக இருந்தால் பெட்டரு. ஏன்னு கேட்டிங்கன்னா யூஎஸ்பி கேபிளில் 2 டைப்பாக வருது. ஒன்று வந்து என்னென்னா ஒன்லி ஃபார் சார்ஜிங்னு ஒரு கேபிள் வருது, அதான் நம்ம செல்ஃபோன்லாம் யூஸ் பண்ணக்கூடியது. இன்னொன்று வந்து சார்ஜிங் ப்ளஸ் டேட்டா கேபிள் வருது. அந்த சார்ஜிங் ப்ளஸ் டேட்டா கேபிள் இருந்தால்தான் இது ஒர்க் பண்ணும். வெறும் சார்ஜிங் கேபிள் வச்சுன்னா இது ஒர்க் பண்ணாது, கனெக்டிவிட்டி காட்டாது. லைட் ரூமும் ஆன் பண்ணுங்க, உங்கள் சாஃப்ட்வேர் லைட்டும் ஆன் பண்ணுங்கள். லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் இருக்கிறதா பெட்டரு. ஓல்டு சாஃப்ட்வேரில் சம்டைம்ஸ் கனெக்டிவிட்டி வராது. ஸோ இது வந்ததுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள் என்ன, நீங்கள் டைரெக்டாக ஃபைல் போங்க. ஃபைலில் போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா தித்தர் கேப்சர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த தித்தர் கேப்சரில் போனீங்கன்னா ஸ்டார்ட் தித்தரிங்னு இருக்குது. இந்த ஸ்டார்ட் தித்தரிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து அந்த செஷன் நீங்கள் ஷூட் பண்ண போகிற செஷனுக்கு பேர் வைக்கணும், பேர் வச்சுக்கலாம். உள்ள ஸ்டுடியோ போர்ட்ரேட்டா இல்லாட்டி அவுட்டோரா இன்டோரா அந்த மாதிரி நீங்கள் பேர் வச்சுக்கலாம். இது வந்து என்ன மாதிரியான ஃபைல் நேம் வேணுங்கிறதுக்கு இதில் வச்சுக்கலாம் நீங்கள். இது வந்து சேவ் டெஸ்டினேஷன், இந்த டெஸ்டினேஷன் இருக்கு இல்லையா, இதுதான் எங்கே போய் சேவ் ஆகுதுன்னு காட்ட போகுது. ஸோ இது என்ன செய்கிறேன், ஆப்ஷனில் போய் கிளிக் பண்ணி சூஸில் போய் கிளிக் பண்ணிவிட்டு உங்களை எங்கே சேவ் பண்ணுவோம் அங்கே சேவ் செட் பண்ணிடுங்க. செட் பண்ணி முடிச்சப்பறம் என்ன செய்யுங்க, ஓகே கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ இதுதான் அந்த டயலாக் பாக்ஸ். ஸோ இந்த டயலாக் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், இப்போ கிளியராக காட்டுது என்னது, யூஎஸ் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. 1300 டிகிரி கேமரா கனெக்ட் ஆகிருக்கு. உள்ள பார்த்தீங்கன்னா இது கனெக்ட் ஆகிருக்கு காமிக்குது. இது வந்து ஷட்டர் ஸ்பீடு, இது வந்து அப்பர்ச்சரு, இது வந்து ஐஎஸ்ஓ, இது வந்து ஒயிட் பேலன்ஸு, இது வந்து என்னது பிக்சர் கண்ட்ரோல்ஸ். நீங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் வேணுமா, கலராக வேணுமா, எப்படி வேணுமா அப்படி வச்சுக்கிறது அவ்வளோது பிக்சர் கண்ட்ரோல்ஸு. இது வந்து கிளிக் பட்டன், இது வந்து க்ளோஸ். இதை கிளிக் பண்ணால் க்ளோஸ் ஆயிரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங் போயிடும். ஸோ இவ்வளோ தான் மொத்த ப்ரொவிஷனே இந்த இதில் இருக்கும், இதுக்கு மேலே இருக்காது. இப்போ என்ன செய்யலாம், டேரெக்டாக இதை கொஞ்சம் எங்கேனாலும் நீங்கள் வேணுங்கிற இடத்துல வச்சுக்கலாம். ஃபஸ்ட் என்ன செய்யலாம், டேரெக்டாக ஒரு
கிளிக் பண்ணுறேன். இப்போ என்னதுன்னு பார்ப்போம். இப்போ கிளிக் பண்ணாலும் ஒரு இமேஜ் வந்துருச்சு. இதில் வந்து ஒரு எக்ஸ்போஷர் கூட்டுறா இருந்தாலும் சொல்லலாம். அந்த ஷட்டர் ஸ்பீடை கிளிக் பண்ணிங்கன்னா ஷட்டர் ஸ்பீடு ஃபுல்லாகவே இல்லை எனேபிள் ஆகும். நம்ம வச்சுருக்கோம் 1/60 வச்சுருக்கோம். உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம் 1/60 இதை இப்போ 1/100 வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு நினச்சிறேன். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற எக்ஸ்போஷர் நீங்கள் கூட்டி குறைச்சிட்டேன்னு சொல்லலாம். திரும்பி ஒரு தடவை நம்ம கிளிக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ வந்துச்சு. ஒரு ஒயிட் பேலன்ஸ் சேஞ்ச் பண்ணிப்பாங்களா, அது ஆட்டோவில் இருக்குது. இதை கிளிக் பண்ணிருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவையானதை செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வேணும்னு வச்சுருக்கேன் டிராஸ்டிக்காக டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக என்ன செய்கிறேன், ஷேடோவில் போய் வச்சுட்டு கிளிக் பண்ணுறேன் கலர் சேஞ்ச் பார்க்கறதுக்காக. இப்போ சேஞ்ச் தெரியுதா? இது வந்து ப்ரீவியஸ் பிக்சரு, இது வந்து இப்போ எடுத்த பிக்சர், ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. இம்போர்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக படம் வந்து இம்போர்ட் ஆயிரும். நீங்கள் என்ன செய்யலாம், எடிட்டிங்கு போயிடலாம். ஸோ லைட் ரூமில் கொண்டு வரதுக்காக தான் இந்த இது. மற்றபடி லைட் ரூம் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு. ஸோ இது வந்து ஒரு கேமரா கனெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம இன்னொரு கேமராவை கனெக்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா என்ன செய்யும், உங்களோட தித்திரிங் கட் ஆயிரும். ஒருவேளை திரும்பி நீங்கள் இதே செஷன் கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன செய்யலாம், திரும்பியும் என்ன செய்யுங்க, ஃபைலில் போய் தித்தர் கேப்சரில் போய் ஸ்டார்ட் தித்தரிங் கொடுத்தீங்கன்னா என்ன செய்யும், அதே டயலாக் பாக்ஸ் வரும். எங்கே சேவ் பண்ணுறது, எப்படி ஃபைல் நேம் வைக்க வச்சுட்டு ஓகே கொடுங்க. இப்போ அதே மாதிரி பார் வந்துடும். இந்த பார் வந்துச்சுன்னா கனெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த பார் என்ன செய்யலாம், உங்களுக்கு மறைக்காத மாதிரி என்ன பொசிஷனில் வேணுமோ அந்த பொசிஷனில் நீங்கள். இப்போ என்ன செய்வோம், இன்னொரு அடுத்த கேமரா கனெக்ட் பண்ணி பார்த்துருவோம். அதனால சரி இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த செஷனை என்ன செய்கிறேன், க்ளோஸ் பண்ணிடுறேன்னு. இப்போ அடுத்த கேமரா கனெக்ட் பண்ணி பார்த்துருவோம். நம்ம லைட் ரூமை ஆன் பண்ணிக்குவோம். சார் லைட் ரூமில் போயிட்டு ஃபைலில் போய் தித்தர் கேப்சரில் போய் ஸ்டார்ட் தித்தரையும் கொடுங்க. செஷன்ஸ்லாம் நீங்கள் வேணுமா செட் பண்ணிக்கிங்க. ஓகே கொடுங்க. கேமரா டிடெக்ட் ஆகி வந்துருச்சு. ஸோ என்ன கேமரா டிடெக்ட் ஆகி வந்துச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இதுதான் நம்ம என்ன கேமரா கனெக்ட் பண்ணிக்கிறோன்னு காட்டுறது. ஸோ இதை கிளிக் பண்ண என்ன செய்யும், உள்ளுக்குள்ள என்ன கேமரா கனெக்ட் ஆகிருக்குன்னு காமிச்சிடும். அதில் ஏற்கனவே பார்த்த மாதிரி வந்து ஷட்டர் ஸ்பீடு, அப்பர்ச்சரு, ஐஎஸ்ஓ, ஒயிட் பேலன்ஸு, இது வந்து பிக்சர் ஸ்டைல்ஸு, என்ன மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் வேணுமா கலர் வேணுமா வச்சுக்கிறதுக்கு அவ்வளோது. ஸோ இது கிளிக் பட்டனு, இது வந்து செட்டிங் பட்டனு, இது வந்து க்ளோஸ், இவ்வளோ இருக்குது. வேறு கண்ட்ரோல்ஸ் வந்து இதில் ஒர்க் பண்ணாது. இப்போ என்ன செய்யலாம், லேசாக நம்ம கீழே வச்சுட்டு டேரெக்டாக கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணும்போது என்ன செய்யும், ஏஎஃப்ஐ தான் கிளிக் ஆகும். கிளிக் பண்ணுவோம். ஸோ கிளிக்கான படம் இங்கே வந்துச்சு. படம் கொஞ்சம் அண்டராக இருக்குது. நம்ம என்ன செய்யலாம், எக்ஸ்போஷர் கூட்ட வேண்டியிருக்கு. அப்போ என்ன செய்யலாம், ஷட்டர் ஸ்பீடில் போய் 1/30 வச்சு பார்ப்போம். 1/100 இருக்குது. 1/40 வச்சு பார்க்குறேன். ஃபஸ்ட் ஆன்சரை ஒரு தான் கிளிக் பண்ணுறேன். இப்போ எக்ஸ்போஷர் பிரைட்டாக வந்துச்சு இல்லையா. ஸோ எக்ஸ்போஷர் வந்து கேமரா ஃபோக்கஸ் ஆகிருக்குது. இப்போ நம்ம ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும் குவாலிட்டி. ஜூம் மட்டும் உங்களுக்கு என்ன பொசிஷன் நீங்கள் பார்க்க நினைக்கலாம், அந்த பொசிஷன் நீங்கள் ஷார்ப்னஸ் வந்திருக்கா வரலையான்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ லைட் ரூம் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் தெரியும் இது எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு. ஸோ ஒன்ஸ் உங்கள் லைட் ரூமுக்குள்ளே நீங்கள் தித்தர் பண்ணி வந்துருச்சுன்னா வந்தப்பறம் என்ன செய்யலாம், இம்போர்ட் மட்டும் கிளிக் பண்ணால் படத்தை இம்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ணி டைரெக்டாக ஒர்க் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஸ்டுடியோ போர்ட்ரேட், ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணுற மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு தடையும் ஸ்டுடியோவில் நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த மெமரி கார்டை கழட்டி கொண்டாந்து லேப்டாப்லேயோ இல்லை பிசியில் கனெக்ட் பண்ணி அப்புறம் தான் ஒர்க் பண்ணுறோம். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்மட்டு ஒரு ஒரு ப்ராடக்ட் ஷூட் பண்ணுறீங்கன்னா அந்த சமயத்தில் என்ன செய்யலாம், கேமரா டேரெக்டாக தித்தர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கிளிக் பண்ணி உடனே டேரெக்டாக லேப்டாப்பில் கொண்டு வந்துடலாம். மூணாவது, நம்ம ஸ்க்ரீன் சைஸோட இது வந்து ஸ்க்ரீன் பெருசு. பெரிய ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பார்க்கலாம். படம் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறது ஈஸியாக சரி பண்ணிக்கலாம். பார்த்துட்டு ப்ளே பண்ணி பார்த்துட்டு சரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வசதிகளுக்காக தான் அந்த தித்தரிங் உள்ளது. ஸோ நம்ம முதல்ல பார்த்தது வந்து வயர்லெஸ் தித்தரிங், இது வந்து வயர்டு தித்தரிங் வயா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லைட் ரூம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்க வைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட என்னோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.